சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்தியா பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கிறாங்க. கரண்ட்டும் இல்லை, ஜெனரேட்டரும் இல்லை. டாக்டரும் சரி, நர்ஸும் சரி எல்லாரும் மோதுறாங்க. நம்ம ஊர்லேயே ரகுராம் ஐயா கிட்ட மட்டும்தான் ஜெனரேட்டர் இருக்குது. யாராவது போய் வாங்கிட்டு வாங்க, அவங்ககிட்டயே வாகனம் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் அவங்களே கேட்டு கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நர்ஸும் அந்த இடி மின்னல் அந்த வேகத்துலையும் அந்த இருட்டுலையும் சைக்கிள் அமுத்திக்கிட்டு ரகுராம் வீட்டுக்கு போயிருக்காங்க. போனதும் அங்கே ஐயா ஐயா ஐயான்னு கதவை தட்டுறாங்க. ஜானகி தான் லைட்டு அரிக்கன் லைட் எடுத்துகிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. யாருமா நீங்கன்னு கேட்குறாங்க. ஐயா இல்லைங்களாங்கிறாங்க. ரகுராமும் வெளியில் வராங்க. யாருமா என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கோங்க. வெளியூர்லேருந்து வந்திருக்கிறவங்க பிரசவ வழியில் துடிக்கிறாங்க. திடீர்னு டிரான்ஸ்பாரை வெடிச்சு கரண்ட்டும் இல்லை, ஜெனரேட்டரும் இல்லை. டாக்டர் தான் ரகுராம் ஐயா வீட்டில் ஜெனரேட்டர் இருக்கும், போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கிட்ட கேட்டா கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. கொடுத்து உதவுனீங்கன்னா 2 உசுரை காப்பாற்றலாம் ஐயாங்கிறாங்க நர்ஸ். ரகுராம் சிவாவை கூப்பிடுறாங்க. நம்ம ஜெனரேட்டர் நல்லா ஓடுதாங்கன்னு கேட்குறாங்க. நல்லா ஓடுது, நல்லா ஒர்க் ஆகுங்கிறாங்க. சரி அதை கழட்டி எடுத்துட்டு வா, நம்ம வண்டியிலேயே வச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரலாம். சரி நான் கழட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கமாக நர்ஸ் நான் கிளம்புறேங்க ஐயா, சைக்கிளில் வந்திருக்காங்கிறாங்க. ஏமா இடி மின்னல் மின்னதே, நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிடலாங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சைக்கிளில் ஜானகி போய் சாமி கும்பிட்டுருக்காங்க. சிவராமன் ஜெனரேட்டர் கழட்டிட்டு வந்து காட்டி கீழே வச்சுட்டாங்க. நானும் வரேங்கிறாங்க ஜானகி. நீ எதுக்கு, நாங்கள் போயிட்டு வந்துடுறோங்கிறாங்க ரகுராமன். இல்லைங்க, அந்த நர்ஸ் வந்து சொன்னதுலேருந்து எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த பொண்ணு வேற பிரசவ வழியில் துடிக்குதுன்னு சொல்கிறாங்க. நானும் கூட இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமில்லங்கிறாங்க. சரி சரி வா, வண்டியில் ஏறுவான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சந்தியை கதறாங்க பதறாங்க. என்னால் முடியலையே, வலி தாங்க முடியலைங்கிறாங்க. நாங்களும் நார்மல் டெலிவரிக்கு தான் முயற்சி பண்ணுறோம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கிறாங்க டாக்டர். நர்ஸ் வந்ததும் ஜெனரேட்டர் வந்துருச்சுங்கிறாங்க. உடனே மாட்ட சொல்லுங்க, இந்த பொண்ணுக்கு இனிமேலும் நார்மல் டெலிவரிக்கு எதிர்பார்க்கவே முடியாது, ஆப்ரேஷன் பண்ணியே அவனை எல்லாம் ரெடியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஜெனரேட்டர் கொண்டு வந்து மாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமாக ஜானகி நான் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன்ட்டு வராங்க. ஜானகி வந்து ஒரு சிஸ்டர் கேட்குறாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு. தலை திரும்பி தான் இருக்காங்க. பவர் வந்ததும் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி இந்தாங்க இந்த திருநீர் கொண்டு போய் அவங்க நெத்திலையும் வயிற்றுலையும் பூசி விடுங்க, முடிஞ்ச வரைக்கும் சூப்பர் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜானகி கொடுத்துட்றாங்க. சந்தியா பதறாங்க. இன்னும் என் வீட்டுக்காரர் வரலையாங்கிறாங்க. இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வந்துருவாங்க. இந்தாங்க அது வரைக்கும் நீங்கள் திருநீர் எடுத்துக்கோங்க, இந்த ஊர்லேயே கைராசிக்கானவங்க கொடுத்தாங்க. ஜானகி அம்மானு சொன்னதுமே சந்தியா சந்தோஷப்படுறாங்க. அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகணும்னு. அவங்க வீட்டில் இருந்து தான் ஜெனரேட்டர் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஜெனரேட்டர் மாட்டினதும் பவர் வந்ததும் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க, கவலைப்படாதீங்கிறாங்க. சந்தியாவுக்கு செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிபி நார்மலாக இருக்குது டாக்டர்னு சொல்கிறாங்க. அப்பாடா கடவுளே, என்னோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்துட்டேன்னு சந்தியா வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு இருக்கும்போதே ஜெனரேட்டரை பொருத்திட்டாங்க. கரண்ட் வந்துருச்சு. ரகுராம் அங்கேருந்து போகிறாங்க. சிவராமன் அது அடிக்கடி ஆஃப் ஆயிரும், நான் கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எல்லாத்தோட முயற்சியாலையும் நல்லபடியாக குழந்தை சூப்பர் ஆயிருது. அப்பாடா அப்படின்னு எல்லாருமே நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க. வெளியில் நின்றுக்கிட்டு ஜானகியும் வேண்டிக்கிறாங்க. வெடிஞ்சதும் டாக்டர் அம்மா வந்து பார்க்குறாங்க. ஏமா உனக்கு பரவாயில்லையா, மயக்கமெல்லாம் தெரிஞ்சிருச்சா, குழந்தைய பார்த்தியா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. சந்தியா குழந்தைய கூட பார்க்கல, அவங்க வெளியில் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. யார் கேட்குறீங்க, ஜானகி அம்மாவும் ரகுராம் ஐயாவையும் கேட்குறீங்க அப்படின்னு நர்ஸ் கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க சந்தியா. அவங்க வெளியில் தான் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நர்ஸ். முதல்ல அவங்க கையில் கொடுத்து வாங்குங்க டாக்டருங்கிறாங்க. ஏமா பெத்தவ நீ தான் முதல்ல கையில் வாங்கணுங்கிறாங்க. அவங்க இல்லைன்னா இந்த குழந்தைய நான் நல்லபடியாக பெற்றிருக்கவே முடியாது, அதனால தொட்டு தூக்குற முழு உரிமை அவங்களுக்கு தான். அவங்கள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்குறாங்க டாக்டர். இல்லை இல்லை, அவங்க தானே உதவி செஞ்சாங்க, அவங்க தான் என்னோட குழந்தைக்கு பெரியமா பெரியப்பா மாதிரிங்கிறாங்க. ரகுராம் வந்ததும் ஜானகி சந்தோஷமா சொல்கிறாங்க, குழந்தை பிறந்துருச்சு போல இருக்கு, சத்தம் கேட்டதுங்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நர்ஸ் குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க. குழந்தையோட அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க ஜானகி. அவங்க நல்லா இருக்காங்க, குழந்தைய முதல்ல உங்ககிட்ட தான் கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னதுமே ஜானகி அப்படி ஒரு மாதிரியே பார்க்குறாங்க. உங்களால தான் அவங்களுக்கு சூப்பர்சமானதை அவங்க நம்புறாங்க, அதனால உங்க கையில் கொடுத்து குழந்தைய வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர்மா. ஜானகி குழந்தைய அள்ளி எடுத்து முத்தம் கொடுக்குறாங்க. இது அந்த பக்கமாக நின்று சந்தியா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தாயும் செய்யும் காப்பாற்றிட்ட முத்தாரம்மான்னு நன்றி சொல்கிறாங்க. சார் நீங்களும் வாங்கிக்கோங்க, குழந்தையோட அப்பா எங்களுக்காக தான் பக்கத்தூருக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க டாக்டர். பாத்தியா, வெளியூரில் இருந்தாலும் இந்த குழந்தை இங்கே பிறக்கணும்னு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ரகுராம். நீங்கள் மட்டும் வரலைன்னா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் சிரமப்பட்டிருக்குங்கிறாங்க டாக்டர். எல்லா நன்றியுமே உங்களுக்கு தான் இங்கே சேருங்கிறாங்க. மனிதாபிமான அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம். அவங்க இங்கே வரணும்னு இருந்திருக்கு, இவ பிறக்கணும்னு இருந்திருக்கு, நாங்கள் இங்கே வந்து பார்க்கணும்னு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதிர்ஷ்டக்காரி இவ அப்படின்னு ரகுராம் சொல்கிறாங்க. சரி மொத தொட்டு தூக்கியிருக்கீங்க, தேன் எடுத்துட்டு வைங்க வாயில அப்படின்னு சொல்லிட்டு தேன் எடுத்துட்டு வாங்க சிஸ்டருங்கிறாங்க. சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜானகி ரகுராம் 2 பேருமே குழந்தையோட வாயில தேன் வச்சுடுறாங்க. எல்லா செல்வமும் வளமும் பெற்று சொந்த பந்தங்களோட நிறைவா வாழணும்னு வாழ்த்துறாங்க ஜானகி. சரி இந்தாங்க குழந்தைய கொண்டு அம்மா கிட்டே வச்சிருங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு ஜானகி ரகுராம் போறாங்க. சந்தியா எல்லாமே கண்குளிர அங்கிருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா உன் பொண்ணு அதிர்ஷ்டக்காரி தான் டாக்டர் அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. முத தொட்டு தூக்கி தேன் வச்சு கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப நல்ல மனசுங்க, இந்த குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கொடுக்குறாங்க. ஜானகி ரகுராம் 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜானகி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன ஜானகி உனக்கு குழந்தை பிறந்த மாதிரி இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அந்த குழந்தைய தொட்டு தூக்குனது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்கிறாங்க. நீங்க இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க சிவராமன். ஒருவேளை அந்த குழந்தைக்கு உனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குமோ என்னமோங்கிறாங்க ரகுராம். அந்த குழந்தைக்கு எனக்கு இருக்கோ இல்லையோ, நீ அவங்க அம்மாவுக்கு எனக்கு தான் இருக்கோ என்னமோ தெரியலையேங்கிறாங்க ஜானகி. ஆனா ஒண்ணுங்க, எதுவுமே காரண காரியம் இல்லாம நடக்காதுங்கிறாங்க ஜானகி. என்ன ஜானகி விட்டா பெரிய ஆராய்ச்சி பண்ணிருவே போல இருக்குங்கிறாங்க ரகுராம். ஏங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா அந்த குழந்தையோட அம்மாவையும் பார்த்து பேசிட்டு வந்திருக்கலாமல்லங்கிறாங்க ஜானகி.
ஜானகி அதான் அவங்க மயக்கமா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல, இன்னும் 2 நாள் போகட்டும், மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்துடலாங்கிறாங்க. சரிங்கிறாங்க ஜானகி. ஜானகி திடீர்னு வாமிட் எடுக்கிறாங்க, மயக்கம் வருதுங்கிறாங்க. சிவராமா சீக்கிரமா போய் வைத்தியர் அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. வைத்தியர் அம்மாவை சிவராமன் போய் கார்ல கூட்டிட்டு வராங்க. அந்த அம்மா வந்து பாக்குறாங்க, கேக்குறாங்க, என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு தலை சுத்துது, வாந்தி ஆகுதுங்கிறாங்க. அப்படியா, பூச்சி ஏதாவது கடிச்சதானெல்லாம் கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. வயிறு வலிக்குதா, சாப்பிட்டது ஏதாவது சேரலையா, ஜீரணமாகலையா அப்படின்லாம் கேக்குறாங்க. கடைசியில் நாடி பிடிச்சு பாக்குறாங்க. ஐயா எல்லாம் நல்ல விஷயம் தான் ஐயா, இந்த வீட்டுக்கு வாரிசு உண்டாயிருக்குன்னு சந்தோஷமா சொல்றாங்க. ரகுராம் குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த நாள் கோயிலுக்கு வந்திருக்காங்க. மாயாவோட அப்பா அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. குழந்தைய வேறொருத்தர் கையில கொடுத்து ஜானகி ரகுராம் 2 பேத்துக்கிட்டையும் கொடுத்து பேர் வச்சு கொடுக்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அவங்களும் கூட்டிட்டு போய் இந்த குழந்தைக்கு பேர் வச்சு கொடுங்க ஐயான்னு கேக்குறாங்க. குழந்தைக்கு மாயான்னு பேர் வைக்கிறாங்க ரகுராமும் ஜானகி. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.